Hi friends, welcome back to Pasim Rusim. இன்னைக்கு பசிம் ருசிமில் கமர்கட் மிட்டாய் ரெசிபி பார்க்க போகிறோம். கடைங்களில் மட்டுமே வாங்கி சாப்பிட்ற இந்த கமர்கட் மிட்டாய் எப்படி ஈஸியாக டேஸ்டியாக அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கமர்கட் அப்படின்னாலே நிறைய பேருக்கு மறக்க முடியாத சில ஞாபகங்கள் இருக்கும். காக்கா கடி கடித்து சாப்பிட்டது, இன்னும் சில முக்கியமான ஞாபகங்கள்லாம் ரீகால் ஆகும். ஸோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டே இதை செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ரெண்டு பொருளை வச்சு தாங்க செய்ய போகிறோம். வெல்லம், தேங்காய் துருவல், அவ்வளோதான், சிம்பிள். ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம், 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக தண்ணி ஆட் பண்ணி ஹீட் பண்ணலாம். வெல்லமெல்லாம் கரைஞ்சி லிக்யூட் ஆன பிறகு இதை ஃபில்ட்ரு பண்ணி தூசெல்லாம் இல்லாமல் திரும்பவும் இதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி கிளறலாம். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தேங்காய் துருவல் எக்ஸாக்டாக இருக்கணும். ரெண்டுமே மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். ஸோ இதை கிளறலாம். தொடர்ந்து சிம்மில் அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாகோட கலர் நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள். பாகு கொஞ்சம் முருகி வரும். தொடர்ந்து கைவிடாமல் கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிளறலாம். இது நெக்ஸ்ட் ஸ்டேஜு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய பபுளாக வரும். கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும் பாகும் தேங்காயும். பபுள்ஸ் பெருசாக வரும். தொடர்ந்து நம்ம கிளறலாம். இது நெக்ஸ்ட் ஸ்டேஜு. ஒவ்வொரு ஸ்டேஜும் டக்குன்னு வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படி சிம்மில் வச்சுருக்கும் போதே 2 மினிட்ஸ் வந்துடும். இது பாருங்கள், ஒரு சட்னி பதத்துக்கு இருக்கும். அதே சமயத்தில் பாத்திரத்தில் ஒட்டாமல் கொஞ்சம் இருக்கும். இது அலர்ட் ஸ்டேஜு. அலர்ட் ஆகிடணும். அந்த மாதிரி வந்த உடனே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜஸ் சேஞ்ச் ஆகும். அதையும் காமிக்கிறேன். இதான் ஃபைனல் ஸ்டேஜு. இப்போ இறக்கிடணும். பரப்பரன்னு ஒரு அங்கங்கே பார்த்திங்கன்னா ஹோலாக மைசூர் பாலை வர மாதிரி வரும். உடனே அந்த பாத்திரத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஸ்பூன் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக செப்ரேட் பண்ணி வச்சுட்டு நெய் தொட்டுட்டு சூடு இருக்கும் பொழுதே ஊற்றி எடுத்துருங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த பார்ட்டிஷன் அட்லீஸ்ட் ஒரு உருண்டைக்கு லைட்டாக போட்டு வச்சுட்டு கொஞ்சம் ஆறணும்னு நீங்கள் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி அழகாக வழவழன்னு 2 கையாலையும் உருட்டி கமார்கட் வந்துருச்சு. எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே ஊட்டி எடுத்துடலாம். இல்லைன்னா அப்படியே அது அந்தந்த ஷேப்பில் எப்படி விட்டோமோ அப்படியே ஆகிடும் அந்தந்த ஷேப்பில். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். கை சுடும் தான், இருந்தாலும் கேர்ஃபுல்லாக உருட்டி எடுத்துடணும். இங்கே பாருங்கள், அந்த பிளேட்லேயும் ஒட்டிடுச்சு. ஆறின இடத்துல சுடவும் செய்யுது, கையால் தொடவும் முடியல. ஸோ பார்த்து அப்படி தான் இருக்கும். ஃபாஸ்ட்டாக உருட்டிடணும். கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி செய்யும்போது நீங்கள் யாராவது இன்னொரு பர்சன் வச்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. சேர்ந்து செஞ்சால் தான் டக்குன்னு செய்ய முடியும். ஆனால் ரொம்ப ஈஸி, அழகாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த பதம் பார்த்து இறக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் கஷ்டமே கிடையாது. அந்த பதம் பார்க்குறது மட்டும் நிதானமாக பொறுமையாக என்ன ஸ்டேஜில் பார்க்கணும் அப்படின்ட்டு பார்த்து எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் சூப்பராக வந்துடும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கடைசி வரைக்கும் அது அப்படியே சூடு இருக்குது. ஏன்னா தேங்காய் பாகு இல்லையா, பயங்கர சூடு. ரெடி ஆகிடுச்சு. 1 கப் வெல்லம், 1 கப் தேங்காய் போட்டதுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு கடையில் இருக்க சைஸுக்கு ஒரு 14 மிட்டாய் வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகு திரும்பவும் எடுத்து எல்லாத்தையுமே டச் பண்ணி அழகாக உருட்டணும். இந்த மாதிரி ஒரு 3-4 டைம்ஸ் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை. அப்போ தான் நல்லா செட் ஆகும், மேலே வழவழன்னு ஆகும். இப்போ பாருங்கள், இந்த கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்த்திங்கன்னா மேலே சொரன்னு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆற தான் அது என்ன செய்யும்னா நல்லா இறுகி வரும். கலரும் நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இதை 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முறை உருட்டலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி இன்னொரு முறை எல்லாத்தையுமே உருட்டி ஓம் ஷேப்பில் நான் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன் அழகாக. இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு திரும்பவும் எடுத்து எல்லாத்தையும் உருட்டி இந்த மாதிரி எம் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். எம் ஃபார் மஞ்சு. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இந்த மாதிரி பிளேட்டில் தூக்கி போட்டோன்னா இந்த சவுண்டு வந்துச்சுன்னா மிட்டாய் கரெக்டாக ரெடியாக இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்லேயும் சவுண்ட் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதில் நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை. 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், வெல்லம், தேங்காய் துருவல், இது மட்டும்தான். இதை உங்கள் வீட்டில் சூப்பராக நீங்கள் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. நிறைய பசங்க இதை சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருக்காது. ஸோ பண்ணி கொடுங்க. எல்லாம் ஆறின பிறகு சாப்பிடுங்க. உடனே சாப்பிட்டுட்டு சவுச்சவுன்னு இருக்க சரியாக செய்யலையோ அப்படின்னு பயந்துடாதீங்க. நல்லா ஆற வச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த ஹார்ட்னஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும் பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.